நண்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்ட வெற்றியோடு அரசு 2025ஆம் ஆண்டை நேற்றைய தினம் நிறைவு செய்திருக்கிறது. டிசம்பர் 22ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டின் கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்தில் அரசுக்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் கிடைக்க அரசு தோற்று போனது. இந்த தோல்வியானது ஒரு தேசிய அவமானம் போல எதிர்க்கட்சிகளாலும் எதிர்க்கட்சி ஊடகங்களாலும் உருவகிக்கப்பட்டன. பல பில்லியன் ரூபாய்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய கொழும்பு மாநகர சபையானது இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் இதயம் போன்ற ஒன்று. ஆகவே கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சியின் தோல்வியானது அரசு அடைந்த ஒரு தோல்வியாகவே எதிர்க்கட்சிகளால் சாதுரியமாக பிரசாரம் செய்யப்பட்டன. ஆனால் இத்தனைக்கும் 117 மொத்த உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களை மட்டுமே பெற்றிருந்தது. மீது எல்லாம் வாடகைதான். அதாவது சுயேட்சைகள் தந்த ஆதரவுடன் தான் தேர் நகர்ந்து கொண்டிருந்தது. மிக சுருக்கமாக சொன்னால் தேசிய மக்கள் சக்தியின் மாநகர மேயர் விராய்கலி பல்தசா உட்கார்ந்திருந்த நாற்காலியின் 4 கால்களும் அவரது கட்சிக்கு சொந்தமாக இருக்கவில்லை. ரகசிய வாக்கெடுப்பு நடந்ததால் தான் அன்று விராய்கலி பல்தசா தேர்வானார். அன்றும் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு போல உறுப்பினர்களை பெயர் கூறி அழைக்கும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் அதையும் நாம் தான் வெற்றி பெற்றிருப்போம். பாருங்கள், வரவு செலவு திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது. இனிமேல் மேயர் விராய்கலி பல்தசார் ஒரு பொம்மை போலத்தான் இருப்பார். கூட்டு எதிர்க்கட்சிகள் தான் கொழும்பு மாநகர சபையை ஆளும் என்று சந்தோஷத்தில் திக்குமுக்காடியபடி பேசியிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான். சம்பிரதாயப்படி 2 வாரங்களில் திருத்தங்களுடனோ அல்லது திருத்தங்கள் இல்லாமலோ வரவு செலவு திட்டம் 2வது தடவையாக சமர்ப்பிக்கப்பட்டு அது தோல்வி அடைந்தாலும் எதுவும் ஆகாது என்றும், ஏன் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்றால் கூட அரசு அதன் பாட்டுக்கு கொழும்பு மாநகர சபையை நிர்வகித்துக் கொண்டு செல்லும் என்றோ முஜிபுர் ரஹ்மான் சொல்லவில்லை. அவர் கொழும்பு மாநகர சபையின் கூரையின் உச்சியில் மட்டும்தான் ஏறவில்லை, மற்றபடி முழு கொண்டாட்ட மனநிலையில் இருந்தார். இப்படி ஒரு நிலைமையில்தான் நேற்று மீண்டும் வரவு செலவு திட்டம் கொழும்பு மாநகர சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஆதரவாக 58 வாக்குகள் கிடைத்தன. கூட்டு எதிர்க்கட்சிகள் 56 வாக்குகளை பெற்றன. மேலதிக 2 வாக்குகளால் வென்றது அரசு. டிசம்பர் 22ஆம் தேதி 57 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு எண்ணிக்கை 1ஆல் அதிகரித்து 58 ஆகி இருக்கிறது. அன்று 60 வாக்குகளை பெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளினுடைய பலம் 4ஆல் குறைவடைந்து 56 ஆகி இருக்கிறது. இந்த இலக்கங்களுக்குள் சம்பந்தப்பட்டிருக்கும் விசித்திர ஆசாமிகள் பற்றி பல்வேறு கதைகள் உலாவுகின்றன. தனது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் நேற்றிலிருந்து மொபைல் போனை அணைத்து விட்டிருப்பதாகவும் அவர் வாக்கெடுப்புக்கு வரவில்லை என்றும் ஒரு அபூர்வமான காரணத்தை சொல்லி இருக்கிறார் முஜிபுர் ரஹ்மான். இதேவேளை கட்சியின் பவித்திரமான படு சுத்தமான கொள்கைகளின்படி இயங்காததால் இவரது கட்சி உறுப்புரிமை நீக்கப்பட்டிருப்பதாக பிந்தி கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் ஒருவருக்கு போலீசாருடன் ஏதோ வம்பு வழக்கு இருந்ததால் சமூகம் அளிக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. சுயாதீன கட்சி உறுப்பினர் ஒருவரும் சமூகம் அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. நேற்றைய நாளில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் யார் தெரியுமா? அவர்தான் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த ஜொஹாரா புகாரி. அவர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த போது மாநகர சபை கரகோஷத்தால் அதிர்ந்தது. அதன் பின்னர் அவரை ஊடகம் ஒன்று பேட்டி கண்டபோது அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் வித்தியாசமாக இருந்தன. யாரோ கச்சிதமாக எழுதி கொடுத்த திரைக்கதையை பேசுகிறாரா அல்லது அவராகவே பேசுகிறாரா என்றுதான் புரியவில்லை. ஆனால் பேச்சு கச்சிதமாக இருந்தது. தான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், யாருடைய அழுத்தத்துக்கும் அடிபணியாமல் மக்களுக்காக எடுத்த தீர்மானம் தான் இது என்றார் ஜொஹாரா புகாரி. சரி, அப்படி என்றால் கடந்த முறை ஏன் நீங்கள் எதிராக வாக்களித்தீர்கள் என அந்த ஊடகவியலாளர் மடக்கினார். அதற்கு அவர், மேயர் தேர்வில் எதிர்க்கட்சிகள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை அரசுக்கு எதிராக முன்வைத்தன. தேசிய மக்கள் சக்தியை விட எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மை பலம் இருந்த போதிலும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டே மேயர் தெரிவு செய்யப்பட்டார். எதிர்க்கட்சியாய் எங்கள் பலத்தை காட்ட வேண்டும் என்று எமக்கு ஒரு கடமை இருந்தது. ஆகவேதான் 1வது தடவை அரசு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது எதிராக வாக்களித்து எமது பெரும்பான்மையை காட்டினோம். கொழும்பு மக்களுக்கும் நாட்டுக்கும் உணர்த்தினோம். நாம் நிரூபித்து விட்டோம்
ஆக நேற்றைய வரவு செலவு திட்டத்தை எனக்கு எதிர்க்க வேண்டிய தேவை எதுவும் இல்லை. நான் ஆதரித்தேன், 2 பக்கங்களுக்கும் நியாயத்தை செய்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது கட்சியின் கொள்கைக்கு மாற்றமா இல்லையா என்று அவரிடம் மீண்டும் கேட்கப்பட்ட போது, இது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக, என்பிபிக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இந்த வரவு செலவு திட்டம் முற்று முழுதாக மக்களுக்கானது. கொழும்பு மாநகர மக்கள் பலத்த சிரமங்களுக்கும் அவஸ்தைகளுக்கும் மத்தியில் வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வேண்டி நான் எடுத்த முடிவே தவிர என் கட்சிக்கு எதிராக நான் எடுத்த முடிவு அல்ல என்று மேலும் சொல்லுகிறார் ஜொஹாரா புகாரி. சும்மா மேலோட்டமாக பார்த்தால் தென்னை மர சின்னத்துக்கும் ஒரு குத்து, ஏணி சின்னத்துக்கும் ஒரு குத்து என்ற வடிவேல் மீம்ஸ் போல இருந்தாலும் அவர் கவனமாக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளையே கையாண்டிருந்தார். இந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கான எந்த தேவையும் இல்லை என்றும், எதற்கு தோற்கடிக்க வேண்டும் என்றும் பிரிதொரு இடத்தில் கேட்கிறார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இவர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவளித்து 5வது நிமிடத்தில் இவருடைய கட்சி உறுப்புரிமை நீக்கப்பட்டதாக சமூக வலைத்தளங்கள் காவி வந்த செய்திகள் தான். இதே போல ஒன்றைத்தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவரும் சொன்னார். மேயர் அவர்களே, உங்களுடைய கண்களை பார்த்து கொண்டு எனக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவே முடியாமல் இருக்கிறது. என் இதயம் இது சரி என்கிறது. ஆனால் எனக்கு என் கட்சி வழங்கிய கட்டளைகளுக்கு அடிபணிந்தாக வேண்டி இருந்தது என்று சொல்லியிருந்தார். ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது எந்தவித அடிப்படை காரணமும் இன்றி ஊடக அரசியல் செய்வதற்காக வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து ஸ்திரமற்ற சூழலை உருவாக்கி அதில் குளிர்காயும் மிக மலின முயற்சியே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது உறுதியாகிறது. உண்மையில் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது பாராளுமன்றம் மாதிரி அல்ல. இங்கே வரவு செலவு திட்டம் தோல்வி கண்டதும் சபை கலைவதில்லை. சுமூகமாக எல்லோரும் சேர்ந்துதான் கருமமாற்ற வேண்டும். அதைத்தான் உள்ளூராட்சி சட்டமூலமும் சொல்லுகிறது. ஆனால் இந்த வங்குரோத்து எதிர்க்கட்சிகள் இதையெல்லாம் துளியும் பொருட்படுத்தாது தமது கீழ்த்தரமான அரசியல் செய்யும் நாடக அரங்காகத்தான் இதையும் மாற்றியிருக்கிறார்கள். கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்தது ஜனாதிபதி பதவியையே பெற்றுக்கொண்ட கிளுகிழுப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த சந்தோஷமும் வடிந்தோடிவிட்டது. இனிமேல் வரவு செலவு திட்டம் தோற்றாலும் 2 வருடம் நீடிக்கலாம் என்ற கதைகள் எதுவுமே இல்லை. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வெற்றி கொள்ளப்பட்ட உள்ளூராட்சி மன்றமாகத்தான் கொழும்பு மாநகர சபை இந்த புது வருடத்தை எதிர்கொள்ள போகிறது. இந்த அமளி துமளியுடன் முஜிபுர் ரஹ்மான் கனவு மாநகர மேயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்க கூடும். ஆட்டத்தை வெல்ல முன்பே கொண்டாடி தீர்த்தால் இப்படித்தான் நிகழும். 2வது வரவு செலவு திட்டத்தையும் தோற்கடித்துவிட்டு, இதோ பாருங்கள் மக்களே, நாம் 22ஆம் திகதியும் தோற்கடித்தோம், இதையும் தோற்கடித்திருக்கிறோம், இவர்களால் முடியாது என்று முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருந்தால் அட உண்மைதான் என்று பாதி பேராவது செவிமடித்திருப்பார்கள். ஆனால் இது ஒரு நகைச்சுவை திருவிழா மாதிரி முடிந்துவிட்டது. முஜிபுர் ரஹ்மானினுடைய அவசரத்துக்கு ஆப்பு சொருகப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புக்கு சற்று முன்னர் ஒரு முக்கியமான செய்தி பிரேக்கிங் நியூஸாக பற்றி கொண்டதை நீங்கள் அவதானித்தீர்களா? அது என்னவென்றால், 2010ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்கள், மோசடிகள், அரச சொத்துகள் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அனுரகுமார திசாநாயக்க நியமித்திருப்பதாகவும், இந்த குழுவுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ரணசிங்க தலைமை தாங்க இருப்பதாகவும் மேலும் சொன்னது அந்த செய்தி. இது தொடர்பாக விசேட வர்த்தமானியும் சுட சுட வெளியிடப்பட்டிருந்தது. உண்மையில் அரசியல் செய்வதென்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும். நாங்கள் தான் புனிதமானவர்கள், நாங்கள் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம், எல்லோரும் திருந்தி எமக்கு ஒத்துழையுங்கள் என்று இந்த அரசு இனியும் நம்பிக்கொண்டிருந்தால் அதை போன்று சிறுபிள்ளைத்தனம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. இலங்கை மக்களுக்கு புரியும் பிரத்யேக மொழி ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்டைலில் பேசினால்தான் இங்கே வேலை நடக்கும். ஜனாதிபதியினுடைய விசேட வர்த்தமானி அறிவித்தல் என்பது மிக திட்டமிடப்பட்ட கச்சிதமான காய் நகர்த்தல். பார்ப்போருக்கு இது அச்சுறுத்தல் மாதிரி தோன்றலாம். கொழும்பு மாநகர சபை என்பது இன்றைக்குமே ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் 2ஆக பிரிந்திருந்தாலும் எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றுக்குள் ஒன்றாயிருந்தவர்கள். இவர்களால் தான் இத்தனை காலமாய் கொழும்பு மாநகர சபை நிர்வகிக்கப்பட்டது. தாம் எந்த ஊழலிலும் சம்பந்தப்படவில்லை என்றால், தமக்கும் முறைகேடுகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்றால் இது பற்றி அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் கட்சிகள் எதற்கு வானுக்கும் பூமிக்கும் குதிக்கிறார்கள் என்றுதான் சந்தேகமாக இருக்கிறது. கொழும்பு மாநகர சபையின் நிலைமை இப்படி இருக்க,
காலி மாநகர சபையில் குழப்பத்தை விளைவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்களும் பொதுஜன பெரமுனவின் ஒரு உறுப்பினரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன ஒரு ஜாதக பொருத்தம் பாருங்க. ஒரு காலத்தில் சண்டையில் கிழியாத சட்டை ஏது என்று தமக்குள்ளே கட்டி புரண்டவர்கள் இப்போது தாம் கற்று தேர்ந்த அத்தனை தகுடு தத்தங்களையும் ஒன்றாக சேர்த்து பிரயோகிக்கிறார்கள். இவர்களுடைய சீனியர்கள் தான் 2018ஆம் ஆண்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜனாதிபதி சிறிசேனவினுடைய அரசியல் சாசனத்துக்கு விரோதமான 52 நாள் கூத்தின் போது பாராளுமன்றத்துக்கு மிளகாய் பொடி எடுத்து வந்து அடித்து விளையாடினார்கள். அரசியல் சாசனத்தை தூக்கி எறிந்தார்கள். கதிரைகளை உடைத்து முறித்து போட்டார்கள். ஆகவே அவர்களால் வழிநடத்தப்படும் ஜூனியர் திலகங்கள் காலி மாநகர சபை பெண் ஊழியர்கள் மீது தண்ணீர் போத்தல்கள் எறிந்து ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிருகத்தனமாக நடந்து கொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், எதற்கெடுத்தாலும் தன் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவிக்கும் சஜித் பிரேமதாச இது பற்றி இதுவரைக்கும் மூச்சு விடவே இல்லை. சஜித்தின் மனைவி ஜலனிக்கோ அல்லது மகளுக்கோ இப்படி எவனாவது ஒருவன் வந்து தண்ணீர் ஊற்றி அவமதிப்பதை சஜித் பொறுத்துக் கொள்வாரா? ஒருபோதும் இல்லை. ஆனால் இந்த விஷம செயல்களில் ஈடுபட்ட தன்னுடைய கட்சியினருக்கு எதிராக இதுவரை ஒரு அறிக்கை கூட விடவில்லை. சஜித் மட்டுமல்ல, அக்கட்சியில் பெண்கள் நலன்கள் உரிமைகள் பேசக்கூடிய எல்லோருமே தீவிர மௌன அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணிலின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்க ஒரு பெண்ணிய செயற்பாட்டாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல ஒரு பெண்ணாயிருந்தும் இதுவரை வாய் திறக்கவில்லை. ஆனால் கட்சியினுடைய இணக்கப்பாட்டை மீறி யாராவது வாக்கெடுப்பின் போது அரசுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஆதரவளித்தால் மட்டும் வரிந்து கட்டிக்கொண்டு இறங்கி அடுத்த அரை மணி நேரத்தில் உறுப்புரிமையை நீக்கிவிடுகிறார்கள். இவர்கள் இப்படி என்றால் இவர்களால் போஷித்து வளர்க்கப்பட்ட அடிபொடிகள் அதைவிட மோசமாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை கூட சரிகண்ட அற்பர்களும் இருக்கிறார்கள் என்றால் பாருங்கள். கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்தில் அரசுக்கு ஆதரவளித்த ஜொஹாரா புகாரியை விபச்சாரி என்றெல்லாம் தூற்றி ஈனத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். ஏதோ இவர்கள் எல்லாம் தங்களை சொர்க்கத்தினுடைய வாயிற்காப்பாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கும் தாய், மனைவி, மகள் இருப்பதை ஒரு நொடியில் மறந்துவிட்டு மிக சாதாரணமாக தூற்றிவிட்டு செல்கிறார்கள். இவர்களுடைய அரசியல் வழக்கொழிந்து போய்விட்டாலும் இந்த எச்ச சொச்சங்களினுடைய இப்படியான குதர்க்கங்களும் பெண் வெறுப்பு கோஷங்களும் இன்னும் தீரவில்லை என்பதுதான் உண்மை. அனுரகுமார அரசு தனக்கு 3/2 அதிகாரம் இருக்கிறது என்பதை இனிமேலாவது புரிந்து கொண்டு இயங்கத் தொடங்கினால் காலியில் நடந்தது போன்ற மிலேச்சத்தனங்கள் நடக்காது. கொழும்பு மாநகர சபை திக்குமுக்காடாகாது. மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் வெள்ளையும் சொல்லையுமாக வந்து உபதேசம் செய்ய மாட்டார்கள். அவதூறு சொல்பவர்கள் வாளை சுருட்டி கொண்டு முடங்கி இருப்பார்கள். 2026ஆம் ஆண்டில் அரசு இதைவிட வினைத்திறனோடு இயங்க வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பும் வாழ்த்தும். அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஃபைல்கள் இருக்கிறது என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இந்த நடவடிக்கைகள் அதிரடியாக எடுக்கப்படும் போது நிச்சயமாக இந்த நாடு வளம் பெற்ற ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.